வணக்கம். பால்ஸ் எளிமையான ஆங்கில பயிற்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் பத்தியுள்ள 11 வீடியோஸ் உள்ள இந்த சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம 7th லெசன் பார்க்க போறோம். அது ஒரு சென்டென்ஸ் வந்து பாஸ்ட் கன்டினியூஸ் டென்ஸ்ல இருந்தா, அதை எப்படி நம்ம ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்து பாசிவ் வாய்ஸ்ல மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஒரு சென்டென்ஸ் பாஸ்ட் கன்டினியூஸ் டென்ஸ்ல இருந்துச்சுன்னா, அத ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்து பாசிவ் வாய்ஸ்ல கன்வெர்ட் பண்றதுக்கு மொத்தம் 3 ரூல்ஸ் தான். எல்லா பாசிவ் வாய்ஸ் சென்டென்சஸும் மாரியும் ஒரு பாசிவ் வாய்ஸ் சென்டென்ஸ்ல உள்ள வேர்ப் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம், அதாவது தேர்ட் வேர்ப்ல தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கு முன்னாடி என்ன வந்திருக்கும்? ஒரு ஆக்ஸிலரி வேர்ப் அல்லது ஒரு ஹெல்பிங் வேர்ப் வந்து வந்திருக்கும். ஒரு பாசிவ் வாய்ஸ் சென்டென்ஸ்ல வந்து சப்ஜெக்ட் வந்து சிங்குலர் ஒருமையா இருந்துச்சுன்னா அதோட ஆக்ஸிலரி வேர்ப் வந்து வாஸ் பீயிங். இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா த சாங் வாஸ் பீயிங் ரிஹர்ஸ்ட். ஏன்னா த சாங் அப்படின்றது என்னது? சிங்குலர், ஒருமை. அதே இது சப்ஜெக்ட் வந்து ப்ளூரல் பன்மையா இருந்துச்சுன்னா அதோட ஆக்ஸிலரி வேர்ப் என்ன வரும்னா வேர் பீயிங் வரும். இங்க நீங்க பார்த்தீங்கன்னா த லார்ஜ் பிரான்ச்சஸ் வேர் பீயிங் கட். இப்ப the large branches அப்படின்றது என்னது? ப்ளூரல் பன்மை. அதனால என்ன போட்டிருக்கிறோம் அப்படின்னா the large branches were being cut. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த வாஸ் பீயிங்கும் வேர் பீயிங்கும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. இனி எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். The students were rehearsing the song when the bell rang. மணி அடித்த போது மாணவர்கள் பாடலை ஒத்திகை பார்த்து கொண்டு இருந்தார்கள். அதே இது பாசிவ் வாய்ஸ்ல the song was being rehearsed by the students when the bell rang. மணி அடித்த பொழுது இந்த பாடல் மாணவர்களால் ஒத்திகை பார்க்கப்பட்டு கொண்டு இருந்தது. ஒரு டவுட் உங்களுக்கு வரலாம். ஆக்டிவ் வாய்ஸ்ல வேர் ரிஹர்சிங் வருது, அதே இது பாசிவ் வாய்ஸ்ல வாஸ் பீயிங் ரிஹர்ஸ்ட் வருது அப்படின்னு டவுட் வரலாம். இப்ப நீங்க சப்ஜெக்டை தான் பார்க்கணும். இந்த வாஸ் வேர் எல்லாம் ஏன் வருதுன்னு பாக்குறதுக்கு. இப்ப ஆக்டிவ் வாய்ஸ்ல சப்ஜெக்ட் த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றது என்னது? ப்ளூரல் பன்மை. அதனால என்ன போட்டிருக்கிறோம்? வேர் போட்டிருக்கோம், ஹெல்பிங் வேர்ப் அல்லது ஆக்சிலரி வேர்ப். அதே இது இந்த பாசிவ் வாய்ஸ்ல என்னது? த சாங் அப்படின்றது சிங்குலர் ஒருமை. அதனால என்ன போட்டிருக்கோம்? வாஸ் அப்படின்ற ஆக்சிலரி வேர்பை நம்ம போட்டிருக்கிறோம். இது நம்ம எப்பவும் ஞாபகத்துல வச்சுக்கணும். அடுத்த எக்ஸாம்பிள். We were watching a movie while our mother was cooking. எங்கள் அம்மா சமைத்து கொண்டிருந்த போது நாங்கள் மூவி பார்த்து கொண்டு இருந்தோம். A movie was being watched by us while our mother was cooking. எங்கள் அம்மா சமைத்து கொண்டிருந்த போது எங்களால் ஒரு மூவி பார்க்கப்பட்டு கொண்டு இருந்தது. Earlier, a woodcutter was cutting the large branches. முன்னதாக ஒரு விறகு வெட்டி பெரிய கிளைகளை எல்லாம் வெட்டி கொண்டு இருந்தார். Earlier, the large branches were being cut by a woodcutter. முன்னதாக பெரிய கிளைகள் எல்லாம் ஒரு விறகு வெட்டியால் வெட்டப்பட்டு கொண்டு இருந்தன. The painters were painting the front gates when it began to rain. மழை பெய்ய ஆரம்பித்த போது பெயிண்டர்ஸ் ஃப்ரண்ட் கேட்ஸை பெயிண்ட் பண்ணி கொண்டு இருந்தார்கள். The front gates were being painted by the painters when it began to rain. மழை பெய்ய தொடங்கிய போது ஃப்ரண்ட் கேட்ஸ் பெயிண்டர்ஸால் பெயிண்ட் பண்ணப்பட்டு கொண்டு இருந்தன. ஒரு சென்டென்ஸ் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல இருக்கும் பொழுது ஒவ்வொரு டைப் ஆஃப் சென்டென்ஸ்லயும் அந்த சென்டென்ஸ் வந்து எப்படி ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்து பாசிவ் வாய்ஸ்ல மாறுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். முதல் பாசிட்டிவ் டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் நேர்மறை வாக்கியம். எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஐ வாஸ் எம்ப்ராய்டரிங் எ ஃப்ளவர் when the thread got entangled. நூல் சிக்கு பிடித்த பொழுது நான் ஒரு பூவை எம்ப்ராய்டர் பண்ணி கொண்டு இருந்தேன். A flower was being embroidered by me when the thread got entangled. நூல் சிக்கிப்பிடித்த பொழுது என்னால் ஒரு பூ எம்ப்ராய்டர் பண்ணப்பட்டு கொண்டு இருந்தது. The farmers were winnowing the grains all day. விவசாயிகள் கதிர்களை நாள் முழுவதும் போரடித்து கொண்டு இருந்தார்கள். The grains were being winnowed by the farmers all day. கதிர்கள் விவசாயிகளால் நாள் முழுவதும் போரடிக்கப்பட்டு கொண்டு இருந்தன. அடுத்தது நெகட்டிவ் டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் எதிர்மறை வாக்கியம். இப்ப நெகட்டிவ் டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு இருக்கிறப்ப நமக்கு இந்த ஆக்சிலரி வேர்ப் வாஸ் பீயிங் இல்லைன்னா வேர் பீயிங் இதுக்கு நடுவுல நம்ம என்ன போடணும் அப்படின்னா நாட் போடணும். அதாவது வாஸ் நாட் பீயிங் இல்லைன்னா வேர் நாட் பீயிங் அப்படின்னு சொல்லிட்டு போடணும். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஐ வாஸ் நாட் இன்வெஸ்டிகேட்டிங் த கேஸ். நான் வழக்கை விசாரிக்கவில்லை. த கேஸ் வாஸ் நாட் பீயிங் இன்வெஸ்டிகேட்டட் பை மீ. என்னால் வழக்கு விசாரிக்கப்படவில்லை.
அடுத்தது our opponents were not following the rules of the games. எங்கள் போட்டியாளர்கள் விளையாட்டின் விதிகளை பின்பற்றவில்லை. The rules of the games were not being followed by our opponents. விளையாட்டின் விதிகள் எங்கள் போட்டியாளர்களால் பின்பற்றப்படவில்லை. அடுத்தது பாசிட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ், நேர்மறை கேள்வி. இப்ப கேள்வி அப்படின்னு இருக்கிறப்ப நம்ம எதுல ஆரம்பிக்கணும் அப்படின்னா பாசிவ் வாய்ஸ்ல, வாஸ் இல்லைன்னா வேர்ல ஆரம்பிக்கணும். சப்ஜெக்ட் வந்து சிங்குலரா இருந்துச்சுன்னா வாஸ்ல ஆரம்பிப்போம். சப்ஜெக்ட் வந்து ப்ளூரலா இருந்ததுன்னா வேர்ல ஆரம்பிப்போம். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். வேர் தே பெயிண்டிங் த ஹவுஸ் வென் இட் ஸ்டார்டட் ரெய்னிங். மழை பெய்ய ஆரம்பித்த பொழுது அவர்கள் வீட்டை பெயிண்ட் அடித்து கொண்டு இருந்தார்களா? வாஸ் த ஹவுஸ் பீயிங் பெயிண்டட் பை தம் when it started raining. மழை பெய்ய தொடங்கிய பொழுது வீடு அவர்களால் பெயிண்ட் பண்ணப்பட்டு கொண்டு இருந்ததா? Were you watering the plants when I called you? நான் கூப்பிட்ட பொழுது நீ செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றிக்கொண்டு இருந்தாயா? Were the plants being watered by you when I called you? நான் உன்னை கூப்பிட்ட பொழுது செடிகளுக்கு தண்ணீர் உன்னால் ஊற்றப்பட்டு கொண்டு இருந்தனவா? அடுத்தது நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். இப்போ நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு இருக்கிறப்ப நம்ம கொஸ்டின் என்னது வாஸ்ல இல்லைன்னா வேர்ல தான் நமக்கு ஆரம்பிக்கும். அப்புறம் நான் அந்த பிஎம் முன்னாடி நம்ம என்ன போடுவோம் அப்படின்னா நாட். இப்போ நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் என்னது எதிர்மறை கேள்வி. வேர் தே நாட் பெயிண்டிங் த ஹவுஸ் வென் இட் ஸ்டார்டட் ரெய்னிங். மழை பெய்ய ஆரம்பித்த பொழுது அவர்கள் வீட்டை பெயிண்ட் அடித்து கொண்டு இருக்கவில்லையா? வாஸ் த ஹவுஸ் நாட் பீயிங் பெயிண்டட் பை தம் வென் இட் ஸ்டார்டட் ரெய்னிங். வீடு மழை பெய்த போது அவர்களால் பெயிண்ட் அடிக்க பண்ணாமல் இருந்ததா? Were you not watering the plants when I called you? நான் உன்னை கூப்பிட்ட போது நீ செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றாமல் இருந்தாயா? Were the plants not being watered by you when I called you? செடிகளுக்கு தண்ணீர் உன்னால் ஊற்றப்படாமல் நான் கூப்பிட்ட பொழுது இருந்தனவா? சில பாசிவ் வாய்ஸ் சென்டென்சஸ் வந்து பை த டூயர், அதாவது செயலை யார் செய்தார்கள் அப்படின்னு சொல்லி வராம சில சென்டென்சஸ் வரும்னு சொல்லியிருக்கேன். அதை பத்தி நான் டீட்டெயில்டா நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இல்லைன்னா நீங்க இங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்படி பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல உள்ள சில பாசிவ் வாய்ஸ் சென்டென்சஸை நம்ம இப்ப பார்ப்போம். The paddy field was being plowed when water from the stream suddenly gushed in. ஓடையில் உள்ள தண்ணீர் திடீரென்று பீறிட்டு வந்த போது நெல் வயல் உழப்பட்டு கொண்டு இருந்தது. The village was being illuminated when a short circuit occurred. ஷார்ட் சர்க்கியூட் ஏற்பட்ட போது கிராமம் ஒளிரப்பட்டு கொண்டு இருந்தது. நான் எழுதி இருக்கிற பால்ஸ் ஒர்க் புக் ஆன் டென்சஸ் அண்ட் வாய்ஸ் பத்தி உள்ள டீட்டெயில்ஸை நான் இங்கே கொடுத்துருக்கிறேன். ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் பற்றி நான் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கிற எல்லா வீடியோஸோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன். அடுத்த வீடியோ வந்து ஒரு சென்டென்ஸ் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல இருந்துச்சுன்னா அதை எப்படி ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்து பாசிவ் வாய்ஸ்ல மாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.